அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய ஆசி கும்பராசியிலே இந்த குரு பயிற்சியிலே முழுமையாக கிடைக்க வேண்டும். தடைகள் இல்லாத, பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அமைய வேண்டும். காத்திருந்தோம், எதிர்பார்த்து இருந்தோம். இந்த பார்வைக்காக மிகவும் கவனமோடு இருந்தோம். இந்த பார்வை நம் மீது படாதா, பட்ட துன்பமும் துயரமும் விலகாதா என்று காத்திருந்த ஒரு அற்புதமான பார்வை. இவன் பார்க்க கோடி புண்ணியம், இவன் பார்க்க அனைத்து பிரச்சனைகளும் தீரும். குரு இருக்க கோடி புண்ணியம். அற்புதமான பார்வை உள்ளவன். எத்தனை துன்பமும் துயரம் வந்தாலும் பஞ்சா பறக்க செஞ்சிருவாங்க. அதுதான் குருவின் பார்வை. சொல்லுவாங்க கிராமத்தில், தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் போனாலும் குரு பார்வை அமையவில்லை என்றால் எல்லாம் போச்சும்பாங்க. அப்படிப்பட்ட அந்த குருவின் பார்வையின் வல்லமை இந்த கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும்? மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, குறிப்பாக கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அடிக்கடி நான் சொல்கிறத கேட்குறீங்க, பார்க்குறீங்க. அலைகடல் என்ன, நீங்கள் அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் வந்து வணங்குவதை பார்க்கும்பொழுது மனசுக்கு இதமாக இருந்தது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுங்க. கலைநிற்பவருக்கு கடவுள் தானே துணை, நற்றுணையாவது நமச்சிவாயவதான. அந்த வகையில் மாயன் மயம் இந்த ஆலயம் அமைஞ்சிச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். இந்த ஆலயத்துடைய வளர்ச்சியினுடைய முழு புண்ணிய பலனும் கும்பராசியிலே இருக்கக்கூடிய அவிட்டம் 3 4ஆம் பதம் சதயம் பூரட்டாதி 1 2 உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியை பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு அவர் பயிற்சியாகின்றார். இதில் ஒரு சூட்சமம் பாருங்களேன். நீண்ட காலங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு அற்புத மாற்றம் என்று சொல்லுவேன். பகைவன் எதிரி என்று தெரிந்தால் பதுங்கித்தான் போவார்கள், நகர்ந்து தான் போவார்கள். ஆனால் மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகின்றார். ரிஷபராசி என்பது களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு பகையான ஒரு இடம். சிங்கத்தை அதன் குகையிலே சந்திப்பது போல, பகைவன் வீட்டுக்கு சென்று பாலருந்துவது போல ஒரு நிகழ்வு. தைரியம், தன்னம்பிக்கை, போராடுகின்ற மனோநிலை அது எல்லாருக்கும் அமையுமா? அமையும். காரணம் இந்த குரு பயிற்சி. கிட்டத்தட்ட 379 நாட்கள் குரு பகவான் பலன் தரப்போகின்றார். கும்பம் அவிட்டம் 3 4ஆம் பாதம் சதயம் பூரட்டாதி 1 2 3 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, வீண் பழிபாபங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், நிம்மதியில்லாத ஒரு வாழ்வு, எதை தொட்டாலும் அதில் பிரச்சனை, இத்தனையும் கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்து வந்தீர்கள் என்றால் அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருந்து தான் காரணம். காரணம் என்னென்னா யோககாரகன் ராகு கொடுத்தையும் குருவினுடைய பார்வையும் சரியாக அமையாத நாட்களில் தான் இத்தனை பிரச்சனைகளும் மொத்தமாக உங்கள் தலையில் விழுந்தது. கவலையே பட வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். ஏமாற்றங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் இல்லை. அடித்து சொல்வேன், இந்த குரு பயிற்சி கும்பராசி சனியினுடைய ஆதிக்கத்தில் தான் பிறந்த உங்களுக்கு ஜென்மராசிக்கு தனலாபஸ்தானாதிபதியான குரு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகளை மட்டுமல்ல, இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் ஒரு நல்ல தீர்வு தரப்போகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, நெருக்கடிகள் மட்டுமல்ல, அந்த நெருக்கடிகள் குறைவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை, வாங்கிய கடனை அடைப்பதற்கும், திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யோன்யம் நிலைப்பதற்கும், பிரிந்தே செல்லக்கூடிய கணவன் மனைவி பெற்றோருடைய உறவு திரும்ப ஐக்கியப்படுவதற்கும் அற்புதமான ஒரு காலங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் உங்களுக்கு இருந்து வந்த அத்தனை நெருக்கடிகளையும் தீர்க்கின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை என்ன? பொருளாதாரம் தான். அந்த பொருளாதாரம் என்ற ஒரு அஸ்திவாரத்தில் தான் அந்த குடும்பம் என்ற வீடு இருக்கிறது. அந்த பொருளாதாரம் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலோ கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில் அதிருப்தி வந்துடும், நிம்மதியை இழந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை மாறி பொருளாதாரத்தில் நிலவி வந்த நெருக்கடி நீரி நிம்மதி தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம்.
சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதனால 7வது சனியினுடைய ஜென்ம சனியாக இருப்பதனால கவலையே பட வேண்டாம். என்னை பொறுத்தவரை ஜென்ம சனி காலத்தில் அற்புதமான முன்னேற்றத்தை அடைந்தவர்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். கடுமையான நோய் பாதித்தாலும் அதிலிருந்து விடுபட்டவர்களெல்லாம் பார்த்திருக்கேன். அந்த தன்னம்பிக்கை, அந்த தைரியத்தை களத்திரகாரன் சுக்கிரன் கும்பராசிக்கு தரப்போகின்றார். அது மட்டும் கிடையாது, யோககாரகன் ராகு ராசிக்கு 2லும், ஞானகாரகன் கேது 8லும் சஞ்சாரம் செய்வதனால கொஞ்சம் உடல்நிலையத்தில் அக்கறை செலுத்துங்க. இல்லைனா சம்பாதிச்ச பணம் அத்தனையுமே மருத்துவம் சார்ந்த ஒரு விரைய செலவாகவே ஆகிவிடும். கொஞ்சம் கவனமாக சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும். இந்த உடம்பு தாங்க நம்ம முக்கியம். இது ஒரு செல்வம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் தான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த வகையில் பார்க்கும்போது கவனமாக இருங்க. பேசுகின்ற பேச்சில் எச்சரிக்கையாக இருங்க. நல்ல விஷயமா இருக்கலாம், அதை நீங்கள் சொல்லுகின்ற விதம் உங்களுக்கு பாதிப்பை தந்துவிடும். பிறருக்கு ஆலோசனை கூறுங்க, ஆனால் இருப்பதை கொடுத்து விட்டு ஏமாந்து போகாதீர்கள். அடுத்தவன் பிரச்சனையில் அடுத்தவங்களுடைய விஷயத்தை மூக்கை நுழைப்பதோ, அவருக்கு ஆலோசனை கூறுகிறேன், அவருக்கு பொருளாதார உதவி செய்ய போகிற, பிறர் மூலமாக பொருளாதார உதவிக்கு ஜாமீன் பண்ண போகிறலாம் இருந்தீங்கன்னா கடுமையான பாதிப்புகளை இந்த ஜென்ம சனி காலத்தில் சந்திக்க போகின்றீர்கள். கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, குரு 4ஆம் வீட்டில் நுழைவதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பாதிக்கப்படும். இந்த 4ஆம் வீடு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இந்த 4ஆம் வீட்டில் குரு பகவான் வருவது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதே நேரத்தில் பிள்ளைகளால் சில அவப்பெயர்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால அவங்களை பற்றி கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ கவனிக்க பின்னால் ஆலமரம் போல அந்த விழுது வறந்து உங்களை காயப்படுத்தி விடும். ஏன்னா வாழ்கின்ற காலத்தில் நாம் கலங்கி நிற்கும் பொழுது நமக்கு விழுதுகள் பிள்ளைகள் தானே. அந்த பிள்ளைகள் மத்தியில் ஒரு கெட்ட பேரோ இல்லை அவங்களுக்கு கெட்ட பேரோ வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ராகு 2ஆம் வீட்டில், கேது பகவானை பொறுத்தவரை 8ஆம் வீட்டிலும் அமர்ந்திருப்பதனால, அதாவது வாக்குவாதங்கள், தேவையற்ற வம்பு வழக்குகள், அரசு தண்டனை சொந்தமான விஷயத்தில் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க. கையெழுத்து போடுறதோ, சாட்சி சொல்கிறதோ, ஜாமீன் கொடுக்கறதோ இந்த காலகட்டத்தில் ராகு யோககாரகன் ராகு ஞானகாரகனை கேதுவினால பாதிப்பை தந்துவிடும். அதிக ஆசையின் காரணமாக விபரீதமான மனிதருடைய தொடர்பு நமக்கு வேண்டாம். தவறான பழக்கம் கடுமையான பாதிப்பை தந்துவிடும். அதே நேரம் குருவின் பார்வை நம்ம சொல்கிறோம். குருவின் பார்வை முழுமையாக நமக்கு கிடைக்கலன்னா என்ன காரணம்? நம்முடைய பழக்க வழக்கங்கள் தாங்க. ஒரு குருவின் பார்வை, ஒரு குரு பார்த்து இவன் நல்ல பையன், ஐயோ அவனா அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் இந்த குரு பயிற்சியிலிருந்து அதை நீக்கி விடுங்கள். தவறான மனிதர்களுடைய தொடர்பு இருந்தால் இந்த குரு பயிற்சியிலேருந்து வேண்டாம். காரணம் ஜென்ம சனி. அதே நேரத்தில் குரு பகவானும் உங்கள் மீது பார்வை பதிவுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உறவினர்கள் மத்தியில் வீண் பம்பு வழக்குகள் வந்து தீரும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட அது இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதீத ஆசையின் காரணமாக வீடு கட்டுற, திருமணம் பண்ணுறேன்னு சொல்லி அதிக கடனை வாங்கி அவஸ்தைப்பட வேண்டாம். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மனிதனுடைய இந்த ஸ்தானம் வந்து ரொம்ப சிறப்புங்க. அதை தான் சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களை குரு பகவான் பார்வையிடுகின்ற ஒரு காலகட்டம். இந்த குருவின் பார்வை இதுவரை ஏற்பட்ட அவமானங்கள், இழப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். கவனமாக இருங்க. அந்த விஷயத்தில் விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதில் ஈடுபடுங்க. தேவையற்ற செலவுகள் கடுமையான பாதிப்புகளை தரும். அதே மாதிரி ஆடம்பர செலவு அவஸ்தையில் விட்டுடுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, இந்த யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் தனம் குடும்பஸ்தானத்தில் இருந்து வருவதும், யோககாரகன் மட்டுமல்ல ஞானகாரகன் கேதுவை பொறுத்தவரை 8ஆம் இடத்திற்கு வருவதும் ஒரு நல்ல யோக நிலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் குரு மட்டுமல்ல, சனி பகவான் பாராமுகமாக இருந்தாலும் கூட, தவறுக்கான தண்டனையை தருவதற்கு காத்திருந்தாலும் கூட, என்னை பொறுத்த வரைக்கும் யோககாரகனாகிய அசுர கிரகமாக இருந்தாலும் கூட யோககாரகனாகிய ராகுவும் ஞானகாரனாகிய கேதுவும் பக்க பலமாக இருப்பது ஒரு நல்ல ஒரு யோகமான நிலையைத்தான் தரும். இதுவரை வாழ்க்கையில் மனசு வெறுத்து சங்கடமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை இந்த குரு பயிற்சி மாற்றிவிடும். கவலையே பட வேண்டாம். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக குறைந்து இந்த 7வது சனியில் ஜென்ம சனி பிடியிலிருந்து விலகுவதற்கான ஒரு சூழ்நிலை வரும். சனியினுடைய கடுமையான பாதிப்புகள் இருந்தாலும் கூட குரு பார்க்கின்ற பார்வையினால குரு பகவான் உங்களுக்கு கவசமாக இருந்து இந்த கும்பராசியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார். ஒரே ஒன்று தாங்க, ஒரு 80% நற்பலன் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருந்தாலும் கூட
அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியாக இருக்குது. 2 விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறுவீர்கள். இந்த குரு பயிற்சியில் 12 ராசி 27 நட்சத்திரத்தில் தான் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் ஜென்மசனின்னு பயமுடுத்துகிறாங்க. பயப்படவே வேண்டாங்க. சுவரை வைத்து சித்திரம் வரைய வேண்டும். உடம்புல கவனமாக இருங்க. நீண்ட தூர பயணம் செல்லும்போது கவனமாக இருங்க. வேலைக்கு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு உணவு இருந்தாதீங்க. போதுமே. பிற பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க. வம்பு வழக்குகள் வருகின்ற சூழ்நிலை இருப்பதனால தான் உண்டு தன் வேலையுண்டு என்றீர்கள். விட்டு கொடுத்து போவதன் மூலம் கெட்டு போவதில்லை. அந்த வகையில் குரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு அமைத்து தருகின்றார். ராகுவும் கேதுவும் துணை இருப்பதனால சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் உங்களை தாக்கப் போவதில்லை. அந்த வகையில் ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீடு வாகனம் அது மட்டும் கிடையாதுங்க. நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 80% நற்பலனை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம், விஷ்ணுவின் குரு என்று சொல்லக்கூடிய அந்த ஹயகிரீவருக்கு கும்பாபிஷேகம். 1க்கு 2 குரு பகவானின் கும்பாபிஷேகத்தில் நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொண்டு குரு பகவானுடைய அருளை பெற்று நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம்.